ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து தமிழ் திசை ஊடகத்தின் வட இந்திய மூத்த செய்தியாளர் திரு ஆர் ஷபி முன்னா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நம்ம உத்தரப்பிரதேச அரசியல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கிறத ஊடகங்கள்ல செய்திகளா பார்க்க முடியுது. சமீபத்துல பாஜகவினுடைய அந்த உட்கட்சி கூட்டத்திலேயே கூட அது எதிரொலித்ததா சொல்லப்படுது. குறிப்பா யோகி ஆதித்யநாத் வெர்சஸ் மோடி அமித்ஷா அலையன்ஸ், இப்படி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது போறதா சொல்லப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு பாஜக? உண்மையிலேயே யூபியில இருந்துகிட்டு பாக்குற பார்வைங்கிறது வேற, வெளியில இருந்து பாக்குற பார்வைங்கிறது வேற. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவர் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் முதல்வர், இவங்க தான் தெரிவாங்க. ஆனா இங்க எங்களுக்கு தெரியறது எல்லாம் என்னன்னா, மாநில அளவுலயே ஒரு பூசல் இருக்கு. அத மோடி அமித்ஷான்னு நடுவுல இவங்க வச்சு காமிச்சு வேற ஒரு பிக்சரை கொடுக்க பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இங்க யூபி மாநில அளவுல இருக்கிற அரசியல் என்னன்னா, இப்போ யூபியில பாஜகல பல போட்டி இருக்கு அந்த முதல்வர் பதவிக்கு. 2017 இவங்க முத வந்தப்பவே கடுமையான போட்டி இருந்தது. இந்த கடுமையான போட்டிய தவிர்க்கிறதுக்கு திடீர்னு வெளியில இருந்து, ஆக்சுவலா யோகி ஆதித்யநாத் போட்டியிலேயே அவர் இல்ல, அதை தவிர்க்கிறதுக்காக தான் அவரை திடீர்னு உள்ள கொண்டாந்து போட்டு அவரை சிஎம் ஆக்குனாங்க. இதனால பாத்தீங்கன்னா, அப்போ பாஜக மாநில தலைவரா இருந்தாரு, இப்போ துணை முதலமைச்சரா இருக்கிறவரு. அவரு என்ன பண்ணாருனாக்கா, அவருடைய உழைப்பினாலதான் பாஜக வெற்றி பெற்றது. பிளஸ் இந்த மோடி அலையும் இருந்தது. ஆனா அவர் திடீர்னு என்ன பண்ணாரு, எய்ம்ஸ்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு, உடம்பு சரியில்லை. அட்மிட் ஆயிட்டதுனால இவங்க என்ன பண்ணாங்க, பயந்துட்டாங்க. சரி ஏதாவது ஆயிட போகுதுன்னு, சரி இவரும் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரு, உட்கட்சி பூசல் அதிகமாயிட போகுது, தொடக்கத்துல இருக்கிற வெற்றியிலே இப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரையும் துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க. இப்போ 2 துணை முதலமைச்சர்கள், இப்போ யோகி இருக்கிறாரு. இப்போ இருந்தாலும் அந்த துணை முதலமைச்சர் தொடர்ந்து முதல்வர் பதவிக்கான ஒரு குறி அவருக்கு இருக்கும் தானே, இது ஒரு இயற்கை தான் இல்லையா? சோ அதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருந்தவரு இப்போ இந்த மக்களவை தேர்தல் தோல்வியை வச்சுக்கிட்டு அவங்க திருப்பியும் முதல்வர் யோகிய டார்கெட் பண்றாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா அந்த மாநில அளவுல தான் சிக்கல் இருக்கு. இதுல மோடி அமித்ஷா அவங்களோட ரோல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, என்னுடைய பார்வையில அதுதான் தெரியுது. என்னுடைய பார்வைன்னு இல்லை, இங்க இருக்கிற யூபி பத்திரிகையாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை இதுதான். ஏன்னா இப்போ பிரதமர் மோடி 3வது முறையா வந்திருக்காரு, அவருடைய செல்வாக்குங்கிறதெல்லாம் வேற, அதெல்லாம் தேசிய அளவுல இருக்கு. அவரு கண்டினியூ பண்ணுவாரா, இல்ல நடுவுலயே 75 வயசு ஆனா முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் தேசிய அளவுல இருக்கு. ஆனா அது அவருக்கு அடுத்தது யார் வருவா அப்படிங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. ஆனா யூபில எல்லாம் அந்த விவாதம் இல்ல பெருசா. இங்க விவாதமே என்னன்னா, யோகிய முதல்வரா எப்படி தூக்குறது, இல்ல அவரை மாத்திட்டு நாம எப்படி வர்றது அப்படிங்கிறதுலேதான் அந்த துணை முதல்வர் இறங்கி இருக்காரு. அதனால அவரு தொடர்ந்து இவரு யோகியை டார்கெட் பண்றாரு. இப்போ மக்களவை தேர்தல் சமயத்தில் கூட பாத்தீங்கன்னா, இந்த யோகி யார் யாரை ரெக்கமெண்ட் பண்ணாரோ வேட்பாளர்கள் கேண்டிடேட்க்கு, அதுல யாரையுமே போடலன்னு ஒரு புகார் வந்தது. ஆக்சுவலா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த, அதாவது பெரும்பாலான சிட்டிங் எம்பிக்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்புறம் யோகி ரெக்கமெண்ட் பண்ண ஆளை எங்க போட முடியும், அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அது ஒரு இஷ்யூவே இல்லை. இப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த தோல்வி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு யோகியோட எப்படி காலி பண்ணிட்டு நாம அதுல உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க
ஒரு செய்தியா பேசப்படுது. யோகி ஆதித்யநாத் அந்த கூட்டத்துல தோல்வியை பத்தி பேசும்போது ஓவர் கான்பிடன்ஸ் தான் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது இந்த 400 அப்படிங்கிற முழக்கத்தையும் மோடிங்கிற பிராண்ட் அதை மட்டுமே வச்சு தேர்தல் சந்திச்சதுன்னு தான் அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, இந்த ஓவர் கான்பிடென்ட் அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைமையே தன்னுடைய உட்கட்சி கூட்டங்கள்ல தனிப்பட்ட வகையில எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த தகவல்லாம் வெளியில வந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி ஓவர் கான்பிடென்ட்ங்கிறத யோகியும் அதாவது இது பிரதமர் ஆரம்பிச்ச முழக்கம் இந்த அப்கி பார் 400 பார், அதாவது அடுத்த தடவை 400க்கு மேல் அப்படிங்கிற முழக்கத்தை கொடுத்தது பிரதமர் மோடி தான். அதுதான் மத்தவங்க எல்லாம் அப்படியே பிக்கப் பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த 400 குறைஞ்சது பிரதமருக்கு தான் பெரிய ஒரு தர்ம சங்கடமா இருக்க ஒழிய மத்தவங்களுக்கு அது ஒரு பெருசா இல்லை. அதனாலதான் இதுவும் பெருசா பேசப்படலை. ஆனா இந்த தடவை என்ன அப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் வருது, 10 தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருது. இந்த 10 தொகுதிக்கான இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா சமாஜ்வாடியோட எம்எல்ஏக்களும் எம்பி ஆயிருக்காங்க, பிஜேபியோட எம்எல்ஏக்களும் எம்பி ஆயிருக்காங்க. சோ இந்த சீட்டு 10யுமே பிஜேபி தட்டணும். தட்டுனாதான் இப்ப அடுத்த 2 வருஷத்துல 26ல வர்ற தேர்தல்ல பாஜக தன்னுடைய வெற்றிக்கான களத்தை அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜுக்காக இந்த 10 இடைத்தேர்தலையும் 10 தொகுதி இடைத்தேர்தலையும் பாத்தீங்கன்னா 10 தொகுதி இடைத்தேர்தலையும் பாத்தீங்கன்னா கடுமையான போட்டியா இப்பதான் அதுக்கான பொறுப்பா அமைச்சர்கள் எல்லாத்தையும் அவர் உட்கார வச்சிருக்காரு. ஈவன் இந்த காவடி யாத்திரையில இருக்கிற பெயர் பலகை விவகாரமும் இந்த 10 தேர்தலோட பின்னணியில தான் உத்தரவிடப்பட்டதுங்கிற பேச்செல்லாம் இருக்கு. சோ இந்த 10 தொகுதியில இருக்கிற இடைத்தேர்தல் வெற்றியை பொறுத்து தான் பாஜகவுடைய அடுத்த கட்ட நகர்வு அல்லது பாஜகவுடைய அடுத்த வெற்றி இருக்குமா இருக்காதாங்கிறத சொல்ல முடியும். இந்த இடைத்தேர்தல் குறித்தான ஆலோசனை கூட்டத்துல கூட துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மௌரியா, கேபி மௌரியா கலந்துக்கல. அவரோட ஆதரவாளர்களும் அதை புறக்கணிச்சிருக்காங்க யோகி நடத்தின ஆலோசனை கூட்டத்தை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாஜக நடக்கிற இந்த யோகி வெர்சஸ், நீங்க சொன்ன மாதிரி யோகி வெர்சஸ் மௌரியா, இந்த சண்டை இடைத்தேர்தல் பாஜகவுல இடைத்தேர்தலுக்கு பின்னடைவு தள்ளுமா? இல்ல, இது நீங்க சொல்றது இங்கேயும் பேசப்படுது. ஒரு கேசவ் பிரசாத் மௌரியா தான் மெயினா இந்த பிரச்சனைய பெருசா கிளப்புறாரு. அவரு தான் ஏன்னா ஏற்கனவே யோகியை இங்க முதலமைச்சரா போட்டதுல இருந்து தாக்கூர் சமூகத்தினர்களுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கு, அவங்களுக்கான சிறப்பு கவனம் தான் இந்த முதல்வர் கொடுக்கிறாரு, அவங்களுக்கு முக்கிய பதவிகள் கொடுக்கிறாரு அப்படின்ற புகார் அவர் தொடக்கத்துல இருந்து 2வது ஆட்சி வந்த பிறகும் இருக்கு. இப்போ இவரு மௌரியா ஓபிசி கம்யூனிட்டி, அவரு உயர் சமூகம் கிடையாது. அதனால அவரு என்ன பண்றாருனாக்கா அதெல்லாத்தையும் வச்சு ஒரு டார்கெட் பண்றாரு. ஆக்சுவலா இவரு எலெக்ஷன் 2022ல செகண்ட் டைம் முதல்வரா யோகி வர்றப்பவே அதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அப்போ அவரு எலெக்ஷன்ல நின்ன அலாபாத்துக்கு பக்கத்துல அவரு ஒரு தொகுதியில நின்னாரு. அந்த தொகுதியில கேபி மௌரியாவே தோத்துட்டாரு. அதனால அதோட அவர் சைலண்ட் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரை திருப்பியும் 2வது முறையா துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க. பட் இப்போ இந்த மக்களவை தேர்தலில் தோல்வின்னா அவர் திருப்பியும் தன்னுடைய முதல்வர் பதவி குறிய திருப்பியும் கையில எடுக்கிறாரு. அதுக்கு யோகி நடத்தின கூட்டத்துக்கு இவரும் இதோட ஆதரவாளர்களும் போல அப்படிங்கிறது இங்கேயும் தகவல் இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஆர்எஸ்எஸ் கூட்டம் 2 ஆர்எஸ்எஸ் தலைவர் கோரக்பூருக்கு வந்திருந்தாரு. கோரக்பூர் யோகி ஆதித்யநாத்துடைய சொந்த மாவட்டம், அது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அவருக்கு அழைப்பு கொடுத்திருந்தா சொன்னாங்க, ஆனா அவரு போகல அப்படிங்கிற தகவல் வந்தது. இது அந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஏன்னா அவரு யூஸ்வலா அங்கங்க ஆர்எஸ்எஸ் கூட்டம் போடுவாங்க, அதுல எல்லாரையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனா இந்த தடவை மக்களவை தேர்தல்ல ஆர்எஸ்எஸ் பெருசா பிஜேபிக்காக ஒர்க் பண்ணல
அதாவது வழக்கமா அது காமிக்கிற தீவிரத்தை காமிக்கலங்கிற ஒரு புகாரும் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. பட் இத வந்து இடைத்தேர்தலையும் ஆர்எஸ்எஸ் தொடருச்சுன்னா பிஜேபிக்கு கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதல்ல யோகிக்கும் மோடிக்கும் எந்த சிக்கலும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் மோடிக்குமே ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து நேரடியா மோடியே கிண்டல் பண்ணி பேசுற மாதிரிதான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிலர் வந்து தங்களை வந்து சூப்பர்மேனாவும் ஏன் பகவானாவே நினைச்சுக்கிறாங்க அப்படின்லாம் அவர் பேசுறாரு. இதெல்லாம் ஏதோ ஒரு சிம்பாலிக்கா வந்து மோடிக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்லது அகில இந்திய ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் இடையில ஒரு ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கிறத காட்டலையா? இல்ல, இது வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு அவுடேட்டட் செய்தின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த தகவல் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க மக்களவை தேர்தல் அந்த ஒவ்வொரு கட்டமா முடிய கடைசியா பிரதமர் மோடி வந்து தான் வந்து ஒரு கடவுள் அவதாரம்ங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சோ இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பொறுமையை ரொம்ப குறிப்பா ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பொறுமையை ரொம்ப சோதிச்சிருச்சு. அது ஏன்னாக்கா இப்போ ஆர்எஸ்எஸ் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா அவங்களோட பாலிசியே பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கவே கூடாது. அது யாரா இருந்தாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா மோடி வந்ததுல இருந்து பிரதமர் வேட்பாளரா 2014 ஆனதுல இருந்து அவரு வந்து தன்னைத்தானே முன்னிறுத்திக்கிறது தான் அதிகமா இருக்கு. இது 2வது தேர்தல்ல இன்னும் அதிகமா போச்சு. ஆர்எஸ்எஸ் காட்டிலும் வந்து ஆர்எஸ்எஸோட பவரை காட்டி மோடி அவுட் க்ரோன் ஆகி எப்படி வளர்ந்தாரு, எப்படி நடந்துச்சு சார்? அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்சியிலையும் பெரும்பாலான கட்சியில பாத்தீங்கன்னா தலைவர் தான் முன்னிறுத்துவாங்க. இங்க வந்து பிஜேபி உடைய கொள்கையை வந்து கட்சி தான் முன்னிறுத்துவாங்க. அமைப்பை தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தான் முன்னிறுத்துவாங்க. எந்த ஒரு கட்சி இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்க்கு கீழே தான் இருக்கணும். கட்சி அதனுடைய பிரிவுகள் இந்த விஹெச்பி இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் என்ன கோடிட்டு காமிக்குதோ அதுதான் செயல்படுத்தணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த ஒரு தனி மனிதனை முன்னிறுத்துற கொள்கை இந்த கட்சி இந்துத்துவா கட்சிகள்ல இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து எதிர்காலத்துல இது வளராது, அந்த குறிப்பிட்ட தலைவருக்கு அப்புறம் இது வளராது அப்படிங்கறதுனால இவங்க அந்த மாதிரி பாலிசியை இவங்க கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் இந்த தடவை ஆர்எஸ்எஸ் வந்து சரி ஒரு அடி வாங்கினாதான் இவங்க திருந்துவாங்கங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சதா சொல்றாங்க. இங்க இருக்கிற மீடியாலாம் நாங்க அது அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த தோல்வியும் இந்த தடவை பிஜேபிக்கு இருந்தது. பிளஸ் இன்னொன்னு வந்து இந்த தோல்விக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பின்வாங்கினது மட்டுமே காரணம்லாம் நீங்க சொல்லிட முடியாது. இப்போ முஸ்லிம்கள்லாம் போன 2 தேர்தல்லையும் பிஜேபி கொஞ்சம் ஓட்டு போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாமே இந்த தடவை வந்து காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுத்து ஓட்டு போட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கூட சமாஜ்வாடி கூட்டணியா இருக்கிறதுனால சமாஜ்வாடி எங்கெங்க நின்றுச்சோ அவங்களுக்கு அங்கேயும் ஓட்டு போட்டாங்க. ஸோ இது ஒரு டிராபேக்கா போயிடுச்சு பிஜேபிக்கு. அதனாலதான் அவங்க வந்து இந்த போன தடவை 62 வாங்கிட்டு இந்த தடவை 33 வாங்க வேண்டியதா போச்சு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய டிராபேக்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயமா பேசப்பட்டது இந்த ராஜ்புட் கம்யூனிட்டியோடைய எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. ராஜ்புட் கம்யூனிட்டி பாஜகவுக்கு எதிராக மாறினதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்கள் சொல்லப்பட்டது. அதுல யோகி ராஜ்புட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அவரை பாஜகவினுடைய மத்திய தலைமை புறக்கணிக்குது. அவர் கை காட்டுற ஆட்களை பாஜக மத்திய தலைமை புறக்கணிக்குது. ராஜ்புட் கேண்டிடேட்ஸே நிறுத்தல. இப்படிங்கிற காரணமும் முக்கியமானதா சொல்லப்பட்டது. அப்ப ராஜ்புட் வெர்சஸ் ஓபிசி ஃபைட் ஏதாவது போகுது? இல்ல, இது வந்து நீங்க எக்ஸாக்டா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்டே உங்களுக்கு நான் சொன்னேன், இப்போ வந்து வேட்பாளர்கள் தேர்வு சமயத்துல ராஜ்புத் ஆட்களும் சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, யோகியும் நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணாரு. இப்போ சிட்டிங் எம்பிங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு எப்படி தர முடியும்? இடமே இல்லை. ஸோ அது வந்து ரூல்ட் அவுட். ஆனா இத ஒரு காரணமா காட்டி பர்டிகுலரா இந்த மேற்கு யூபியிலோட மேற்கு பகுதி இருக்கு பாருங்க, அது வந்து கொஞ்சம் ராஜ்புத் பெல்ட் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எப்பயுமே. அவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஒரு 3 இடத்துல பஞ்சாயத்து நடத்தினாங்க. சாரான்பூர், மீரட், அப்புறம் இன்னொரு இடத்துல
3 இடத்துல அவங்க அந்த பஞ்சாயத்தை நடத்துனாங்க. இதுக்கு வந்து மோடியோட சாரி முதல்வர் யோகியோட சில ஆதரவாளர்கள் அதுல முக்கியமா ஆர்கனைஸ் பண்ணதுனால இதுக்கு யோகியுடைய மறைமுக ஆதரவு இருக்குங்கிற பேச்சு இருந்தது. ஆனா டைரக்டா யோகி வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் தவறு அப்படின்னு சொல்லல. இந்த கூட்டத்துக்கு எதிரா அவர் எதுவுமே பேசல. எல்லா தலைவர்களும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த கூட்டத்தை பெருசா நம்ம கண்டுகிட்டோம்னா அதுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு அடக்கிதான் வாசிச்சாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஃபீல்டுல வந்து இப்ப நம்ம வேலையின்மை, வறுமை இத மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் வந்து இந்த தேர்தல்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிவருகிற கருத்து கணிப்புகள்ல பாக்குறோம். அதுல இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, கிரவுண்ட்ல வந்து இதெல்லாம் எதிர்ப்புகள் பாஜகவுக்கு இருந்தாலுமே யோகி அப்படின்னு வரும்போது கீழே கொஞ்சம் இன்னும் அவருக்கான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒருவேளை வந்து பாஜக தலைமையே நினைச்சாலும் மோடியை யோகியை அப்புறப்படுத்த முடியாத சூழல் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கா? இல்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது. பாஜக நினைச்சா தலைமை நினைச்சா கண்டிப்பா யோகியை மாத்துவாங்க. ஆனா அதுக்கு அதனுடைய தாய் அமைப்பான RSS ஓட சிக்னல் கிடைக்கும். அப்பதான் கை வைப்பாங்க. இல்ல அது இல்லாம கை வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏற்கனவே ஒரு தடவை வந்து பிரதமர் மோடிக்கும் முதல்வர் யோகிக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோதல் வந்ததாகவும் 2-3 வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்காக முதல்வர் யோகியை பிரதமர் மோடி டெல்லி கூப்பிட்டு பேசினதாகவும் அந்த அவர் எதர்ச்சியா போய் பார்த்தது கூட அந்த போட்டோவை போட்டு இதுக்காக பேசினாங்க சமாதானம் பண்ணாங்கன்னுலாம் வந்தது. அப்பதான் முதல் முறையா ஒரு பிரதமர் மோடிக்கே யோகி வந்து ஒரு போட்டியாளரா வளர்றாருங்கிறத மீடியா அடையாளப்படுத்துச்சு. இங்க அடையாளம் இருக்குதோ இல்லையோ நமக்கு ஏதாவது ஒரு செய்தி வேணும்ல, ஏதாவது கிளப்பி விடணும்ட்டு மீடியா கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து யோகிக்கு இன்னும் இருக்கு. அப்படியே அது ஒரு பிரதமர் பதவிக்கான ஒரு போட்டியாளரா இருக்கு. ஆனா அவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியாது. ஆனா முதல்வரா பதவியில இருந்து தூக்கிறதுக்கு தான் இந்த KP மௌரியா அவங்களோட ஒரு குரூப், அப்புறம் யோகியோட ஒரு ஆன்டி குரூப், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இதுக்கு வந்து யோகி பலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 2026ல வர எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவரு சிஎம்மா முன்னிறுத்தப்படாம கூட போலாம். அப்படி ஒரு பேச்சு இப்போ திடீர்னு கிளம்பி இருக்கு. அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்திய அளவுல பார்க்கும்போது இந்துத்துவ ஐடியாலஜியுடைய பேஸா யோகி ஆதித்யநாத் பார்க்கப்படுறாரு. மிக முக்கியமா மோடி அப்படிங்கிற அடையாளம் வந்து குஜராத் மாடல், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஊழல் ஒழிப்பு, இப்படி ஒரு அடையாளமா இந்தியா முழுக்க முன்னிறுத்தப்பட்டுச்சு. ஆனா யோகி வந்து இந்துத்துவ ஐடியாலஜியோட ஒரு முகமாவே இந்தியா முழுக்க பார்க்கப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் முதல்வர் பதவியில இருந்து நீக்கினா அது இந்துத்துவ ஐடியாலஜி மேல விழுந்த அடியா பார்க்காத RSS? இல்ல, அவரை வந்து நீக்குறாங்கன்னாக்க நீக்கி சும்மா டம்மி பண்ணிட மாட்டாங்க. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அமைச்சரவை கொண்டு வந்துருவாங்க. மத்திய அமைச்சரவையில அவருக்கு வந்து ஒரு முக்கியமான போஸ்ட் கொடுப்பாங்க. அவருக்கு வந்து உள்துறை கூட கொடுக்கலாம். இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு சில முக்கியமான மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டு அதுல அவரை உட்கார வச்சுட்டு, இல்ல அவரை வந்து சென்ட்ரலுக்கு நாம கொண்டு வந்துட்டோம், இல்ல அவர் அடுத்து இவங்களே கிளப்பி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து அடுத்து பிரதமர் பதவிக்கு வர்றதுனால அவர் இப்பதான் மத்திய அமைச்சருக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவரு வந்து கிட்டத்தட்ட 5 தடவைக்கு மேல எம்பியா இருந்தவர். அப்போ அவரு எம்பியா இருந்தது கூட பாத்தீங்கன்னா இது வந்து பிஜேபி உடைய செல்வாக்கு கூட சொல்ல முடியாது. கோரக்பூர்ல அவர் எம்பியா இருந்து அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு. இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே யோகி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவரு இந்துத்துவவாதிங்கிறது உண்மை. அதே சமயத்துல அவர் RSS காரர் கிடையாது. அவரு பாத்தீங்கன்னா இந்துத்துவவாதி தான். ஆனா அவரு வந்து ஹிந்து யுவா வாகினி அப்படின்ட்டு அவரே ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பின் சார்பில் தான் அவரு எலெக்ஷன்லயே நின்னாரு. அப்போதான் பிஜேபி என்டர் ஆகி வீணா நமக்குள்ள போட்டி வேணான்னு சமாதானம் பண்ற மாதிரி பண்ணி பிஜேபி சார்பில் அவரை நிக்க வச்சாங்க. தொடர்ந்து அவர் ஜெயிச்சுக்கிட்டு வந்தாரு. ஆனா அவரை வந்து அவருக்கு மத்திய ஆட்சியில வந்து எப்பயுமே அவரை வாஜ்பாய் பீரியட்ல கூட உட்கார வச்சது இல்லை. அதே சமயத்துல அவரு பாத்தீங்கன்னா
இப்போ சப்போஸ் முதல்வர் பதவியில இருந்து அவரை தூக்குனாங்கன்னா அவர் மத்திய அமைச்சகத்துக்கு கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா அவருடைய ஒர்க் இருக்கு பாருங்க, அந்த இந்துத்துவா பாணி வேலைகள் இங்க அதிரடியா அவர் செஞ்சது இருக்கு பாருங்க, அது வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அதனோட வீரியம் இன்னும் அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூபியில எப்பயுமே இந்த மாதிரியான இந்துத்துவா பாணி வேலைகளுக்கு வந்து இந்த தடவை எப்பயுமே அது, ஏன்னா இது ஒரு மத மத ரீதியா ஒரு பதட்டமான மாநிலம். இங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள்லாம் ஒரு பகுதியில இருப்பான், தனியா வாழ்வான், அங்க ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டான். முஸ்லீம்கள் ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் தனியா இருப்பான், அங்க இந்துக்களை நீங்க ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. பழைய நகரங்கள் ஒரு சில ஓல்டு சிட்டின்னு ஒரு சில ஏரியா இருக்கு, அங்கதான் கொஞ்சம் மிக்ஸ்டா இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல தான் எனி டைம் ஒரு சின்ன விஷயத்துக்கு மத கலவரம். அதனால அதே சமயத்துல இந்த மத கலவரங்கள் எல்லாமே எலெக்ஷன் நேரத்துல தான் வரும். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி இங்கேயும் கிண்டலா சொல்லுவாங்க, தேர்தல் வரும் பின்னே மத கலவரம் வரும் முன்னே அப்படிம்பாங்க. எலெக்ஷன்னா இந்த எலெக்ஷன் அரசியல்வாதிங்க யாராவது ஒருத்தர் ஒரு மத கலவரத்துக்கு கிளப்பி விட்டுருவாரு, ஒரு மத கலவரம் வரும். அப்போ இந்து ஓட்டுக்கள்லாம் ஒண்ணு பண்ணி, அது ரொட்டீனா பிஜேபியோட பாணி, அது எல்லாருமே தெரிஞ்சதுதான். அதனால இவங்க வந்து அந்த அளவுக்கு போவாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா வர்ற எலெக்ஷன்ல யோகி ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா. இப்ப பாஜக உள்ள வரக்கூடிய பிரச்சனைய நம்ம புரிந்து கொள்ள முடியுது. பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய நிஷாத், அப்னாதல், இந்த 2 கட்சியை சேர்ந்த தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க யோகிக்கு. இதை எப்படி பாக்குறது? இது என்ன ஒரு அரசியல்னா, இப்போ யூபி வந்து ஒரு காலத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளே ஆட்சி செஞ்ச ஒரு காலகட்டம் இருந்தது. முலாயம் சிங்கும் சரி, மாயாவதியும் சரி, இந்த மாதிரி இங்க ராஜாபையான்னு ஒருத்தர் இருக்காரு, அது உங்களுக்கும் தெரியும். இந்த ராஜாபையா வந்து வெறும் சுயேட்சை எம்எல்ஏவா இருந்துட்டு 2 தடவைக்கு மேல ஆட்சியே கமுத்துனவர். அந்த அளவுக்கு அவர் வந்து பவர்ஃபுல் லாபி வச்சிருக்காரு. அவரும் வந்து ராஜ்புத் தாக்கூர். இப்பதான் அவரு கட்சி தனியா ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தடவை கூட அவரு சுயேட்சையா தான் நின்று ஜெயிச்சாரு. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ மோஸ்ட்லி இந்த சின்ன கட்சிகளை வந்து எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி தன்னுடைய கூட்டணியை சேர்த்துக்க தான் பார்ப்பாங்க. அப்படித்தான் பிஜேபி வந்து இந்த நிஷாத் கட்சி, அப்னாதல் இவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அவங்கள சேர்த்தன அந்த 2 தேர்தலும் பாத்தீங்கன்னா ஒரு மோடி அலை, யோகி அலைன்னு அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களால தன் எதையுமே வாய் விட்டு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. ஆனா இப்போ மக்களவை தேர்தல்ல பாஜகக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவு இருக்கு, சின்ன பின்னடைவு தான் இவங்க நினைக்கிறான். ஆனா அது ஒரு பின்னடைவு தான். அந்த பின்னடைவுனால இவங்க குரலை உயர்த்துறாங்க, எங்களுக்கு இடைத்தேர்தல்ல சீட் கொடுங்க. ஏன்னா இப்ப வேற புதுசா ஒரு கூட்டணி, சமாஜ்வாடிக்குள்ள பல வருடங்களா இருந்த ராஷ்டிரிய லோக் தளம் வந்து ஜெயந்த் சௌத்ரி, அதான் அந்த சரண் சிங் பேரன், அவரு வேற வந்துட்டாரு. அவரு என்ன பண்றாருனாக்கா, எனக்கு ஏன்னா வெஸ்டர்ன் யூபிலே 2 சீட்டோ 3 சீட்டோ வருது, அதனால எனக்கும் நீ இங்க சீட்டு கொடுங்கன்னா. அப்ப அந்த கூட்டணி கேட்கிறப்போ அப்னாதலுக்கும் நிஷாத் பாட்டிக்கும் கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை? அதனாலதான் இவங்க அதை கேட்கிறாங்க. பிளஸ் இவங்களோட பார்கென் என்னவா இருக்கும்னாக்க, அதை கேட்டு மத்திய அமைச்சகத்துல இன்னொரு கூடுதலா ஒரு இணை அமைச்சர், இப்ப உதாரணத்துக்கு இந்த அப்னாதலுடைய தலைவரா வந்து மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல்னு இருக்காங்க. அவங்க கணவரும் வந்து யூபியில அமைச்சரா இருக்காரு. அவங்கள வந்து ராஜ்யசபா கொண்டு வந்து மத்திய அமைச்சர்கள்ல பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஒரு மோட்டிவாகவும் ரொம்ப நாளா பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக தான் கூட்டணி கட்சிகள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து சமாளிச்சிருவாங்க, பிஜேபிக்கு அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனா இந்த உண்மையிலேயே இந்த 10 தொகுதியோடைய 10 தொகுதிகளின் இடைத்தேர்தல் வந்து வர தேர்தலுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமா இருக்கும். இதுல சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் போட்ட ஒரு ட்வீட் வந்து ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு. மான்சூன் ஆஃபர் அப்படின்னு போட்டு பிரிங் 100 அப்படின்னு போட்டு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. இது எந்த பின்புலத்துல? இல்ல இது இது என்னன்னா, இப்போ உள்கட்சி பூசல் போகுதுங்கிறது அவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்படி சும்மா ஒரு போட்டு பார்ப்போமே எப்படி இருக்கு. சப்போஸ் உண்மையிலேயே இவங்க ரொம்ப சீரியஸா நமக்கு வந்து பதவிதான் குறி அப்படின்னு நினைச்சாங்கன்னா,
பிச்சிட்டு வரட்டும் கேபி மௌரியா. அவர் யாரையுமே குறிப்பிடல இல்லையா? தன்னுடைய இதுல வந்து ஜெனரலா போட்டாரே ஒழிய எந்த ஒரு தலைவரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஆனா அது வந்து இன்டைரக்டா கேபி மௌரியா தான் அவரு குறிப்பிட்டு சொன்னாருங்கிறது நாங்கெல்லாம் உணர்ந்துட்டோம். அது அகிலேஷுக்கும் தெரியும். அதுக்காக தான் இன்டைரக்டா அவர் போட்டாரு. சும்மா போட்டு பார்த்தாரு. அது ஒரு நல்ல சலசலப்பை ஏற்படுத்திச்சு. ஆனா அந்த அளவுக்கு இவங்க கட்சி மாறி பதவிக்காக கட்சி மாறி இவ்வளவு குரூப்பா போற அளவுக்கு கேவலமா போல. ஆக்சுவலா பிஜேபியில எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிஜேபியில தான் மற்ற கட்சியில இருந்து பிச்சுக்கிட்டு பிஜேபியில வந்தாங்களோ இல்லையே, பிஜேபியில இருந்து யாரும் பிச்சுக்கிட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. ஈவன் ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரால கூட பிஜேபிக்கு தான் வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு பத்திரிகையாளரா இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அது வந்து கண்டிப்பா எதிர்கட்சிகளுக்கு சாதகமா இருக்குங்க. அது ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸ் வந்து யூபியில கொஞ்சம் ரிவைவ் ஆகுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இப்போ ரெண்டு ரெண்டு டெனூர் முடிஞ்சு போச்சு மத்திய அரசுது. எப்படியும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு வளர்ந்துருக்கும் இல்லையா? அவங்க என்ன நினைச்சாங்கன்னாக்கா, ஒரு தேசிய அளவுல ஒரு கட்சிக்கு நம்ம மாற்று கட்சின்னு ஓட்டு போடணும்னா தேசிய அளவு கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போட்டாங்க. அது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் தான். சமாஜ்வாடி அந்த அளவுக்கு இல்ல. அதனால காங்கிரஸுக்குன்னு வந்தாங்க. பிளஸ் முஸ்லிம்ஸ் எல்லாம் இந்த தடவை, ஏன்னா இந்த தடவை எப்பயுமே இல்லாத அளவுக்கு மக்களவை தேர்தல்ல வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான போக்க பாஜக கையில் எடுத்தது. பிரதமரே பல முறை வந்து முஸ்லிம் பாகிஸ்தான் அப்படின்ட்டுலாம் அவரு பேசியிருந்தாரு. இதை வந்து உண்மையிலேயே மீடியாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அவருடைய இமேஜுக்கு இந்த அளவுக்கு இறங்கி பேச தேவையில்லை. ஆனா இந்த தடவை பேசுனதுனால முஸ்லிம்களுக்கும் கொஞ்சம் கோபம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் இந்த வேற சில சட்டங்கள்லாம் முஸ்லிம்க்கு எதிராக இவங்க பொது சிவில் சட்டம் குறிப்பா கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னதுல எல்லாம் முஸ்லிம் கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாங்க. அதனால அவங்க வந்து காங்கிரஸ் பக்கம் சாய தொடங்கினாங்க. அப்புறம் இந்த தலித்துகளும் அவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு எதிரான போக்கு இருந்ததுனால அவங்களும் கொஞ்சம் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாடிக்கும் பிரிஞ்சுட்டாங்க. இதனால காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தடவை பாருங்க 6 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது வந்து காங்கிரஸுக்கே நம்பாத ஒரு நிலைமை தான். ஏன்னா அதுல ஒரு 3 தொகுதிக்கு தான் ராகுல், பிரியங்கா எல்லாம் போய் தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்க. மற்ற தொகுதிக்கெல்லாம் ராகுல் போகவே இல்லை, ஆனா ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ். அதனால இப்போ காங்கிரஸ் வந்து உணர்ந்துருச்சு, இல்ல நமக்கு திருப்பி ரிவைவ் ஆகுது யூபியில அப்படின்ட்டு இவங்க சமாஜ்வாடிக்குள்ள கை கோத்துட்டு இருக்காங்க. இந்த தடவையும் ஆல்மோஸ்ட் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து திரைமறைவுல நடந்து 10 சீட்ல ஒரு 3 அல்லது 4 சீட் காங்கிரஸுக்கு கொடுக்குற மாதிரி பேச்சு நடந்திருக்கு. அது வந்துச்சுனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி பிஜேபிக்கும் இவங்களுக்கும் கடும் போட்டியா தான் இருக்கும். இந்த காங்கிரஸ் ரிவைவல் பத்தி நீங்க சொல்றதுனால, சகாரன்பூர்ல பிரியங்கா போன அந்த ரோட் ஷோல ஒரு மேசிவான கிரௌடு வந்து இது பண்ண கூடுனதா ஒரு பெரிய செய்திகள்லாம் வந்துச்சு. பிரியங்கா ஃபேக்டர் அப்படிங்கிறது யூபியில ரொம்ப முக்கியமானதா மாறி இருக்கா, இல்ல அது வெறும் ஊடக செய்தி தானா? சஹரான்பூர் வந்து 70% மேல முஸ்லிம்கள் வாழும் மாவட்டம். எப்பயுமே முஸ்லிம்கள் ஆதிக்கம் இருக்கும். அதுல வந்து முஸ்லிம் மதரசாக்களும் யூபியில எந்த மாவட்டத்திலும் இல்லாத எண்ணிக்கையில ஒரு 3000 கிட்டத்தட்ட 3000த்துக்கு மேல இருக்கு. அப்புறம் இந்த தியோபந்துங்கிற சிட்டி அங்கதான் இருக்கு. அந்த தியோபந்த்ல தான் வந்து தாருல் உலூம் அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் மதரசா, அதாவது பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னிருந்து இருக்கு அந்த மதரசா. இந்த தாருல் உலூம்ல எடுக்கப்படும் முடிவுகளை வந்து இந்த யூபி முஸ்லிம் டப்புன்னு கேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இதனாலதான் அங்க வந்து இப்ப அந்த அளவுக்கு கூட்டம் வந்ததே வந்து காங்கிரஸ் பக்கம் முஸ்லிம் நிக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தானே ஒழிய அது பிரியங்காவுக்கான செல்வாக்குன்னு நாம எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிரியங்கா பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல்ல இருந்தே, நானும் பலமுறை இந்த செய்திகள் எல்லாம் நான் போட்டிருக்கேன், பிரியங்கா வந்து காங்கிரஸுடைய ஒரு ட்ரம்ப் கார்டா காங்கிரஸ் வச்சிருந்தது. அதை வந்து நான் டைம் பார்த்து தான் இறக்குவேன். ஆனா பல முறை பிரியங்காவை அரசியல கொண்டாங்க. அவங்கள வந்து நீங்க அலகாபாத்ல நிக்க வைங்க, அமேதியில நிக்க வைங்க, ராய்வன் நிக்க வைங்கன்னு பல முறை காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் போஸ்டரை ஒட்டினாங்க. ஆனா இவங்க கொண்டு வரவே இல்லை. கடைசியா போனத
யூபி எலெக்ஷன்ல கொண்டு வந்தாங்க. அப்பயும் அது அவங்க எலெக்ஷன்ல நிப்பாங்கன்னு பார்த்தாங்க, எலெக்ஷன்ல நிக்கல. அவங்களுக்கு தேர்தல் பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனா தேர்தல் பொறுப்புல அவங்களால எடுத்தாங்களே ஒழிய அவங்களால ஒண்ணுமே ரிசல்ட்டே இல்ல. எந்த 3 சீட்டு வருது காங்கிரஸுக்கு. இப்போ இது பிரியங்காவுக்கான செல்வாக்குன்னு இதை நீங்க எப்படி சொல்வீங்க? அதனால பிரியங்காவுக்கு அந்த அளவுக்கு யூபியில செல்வாக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பிரியங்காவால காங்கிரஸுக்கு கூட்டம் சேர்றதுங்கிறது உண்மை. ஆனா இன்னும் கூட பிரியங்காவோட ராகுல் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. நடுவுல கொஞ்சம் வீக் ஆனாரு. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. ராகுலுக்கு கொஞ்சம் செல்வாக்கு கூடியிருக்கு யூபியில. உத்தரப்பிரதேச அரசியல் குறித்து நிறைய விவரங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக உங்க நன்றி கருத்துக்களை நன்றி நன்றி விவேகானந்தன். தேங்க்யூ. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.